ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சிம்பிள் பேர்ல் நெக்லஸ் அண்ட் இயரிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண போகிற பேர்ல்ஸ் இதுதான். டார்க் கோல்டன் ப்ரௌன் பேர்ல்ஸ் அண்ட் சில பீட்ஸ் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். லைக் சேம் கலர் பீட்ஸ். இந்த மெட்டல் ஒயரில் தான் நான் வந்து நெக்லஸ் பண்ண போகிறேன். லைக் இந்த நெக்லஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிரிம்ப்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜாயின் பண்ணுறது. ஸோ இந்த கிரிம்ப் இந்த ரவுண்டாக சின்னதாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து அதை நெக்லஸ் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. தென் இது இயர்ரிங்ஸ் பண்ணுறதுக்கான ஐபின்ஸ், இந்த 2 ஐபின்ஸ். அண்ட் இயரிங் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் யூஸ் பண்ண போகிறேன். லைக் நெக்லஸோட ஹூக் இதுதான். அப்புறம் ஜம்ப் ரிங்ஸ், 2-3 ஜம்ப் ரிங்ஸ் நம்ம அந்த நெக்லஸ் ஃபினிஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. தென் இது நோஸ் பிளேயர், இயரிங் கட் பண்ணுறதுக்கு லைக் மேக் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கான டூல். இப்போ சென்டரில் நான் இந்த பிக் பேர்ல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பிக் பேர்ல் சென்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஓன் டிசைன் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இந்த சென்டர் பேர்ல் பிக் பேர்ல் ஒரு 5 பேர்ல்ஸ் இப்படி சென்டரில் ஆட் பண்ணிவிட்டு நடுவில் நான் அந்த எக்ஸ்ட்ரா பீட்ஸ் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை 5 பெரிய பேர்ல்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணதை காட்டுறேன். ஸோ நான் இப்போ இந்த 5 பேர்ல்ஸ் பாருங்கள். மொத்தம் டோட்டலாக இந்த 5 பிக் பேர்ல்ஸ், நடுவில் இந்த பீட்ஸ் சிம்பிளாக. இப்போ சென்டரில் இது ஒரு லைக் டாலர் மாதிரி, நம்ம டாலர் எதுவும் வைக்க போகிறது இல்லை, இது சிம்பிள் பேர்ல் நெக்லஸ் தான். ஸோ நான் இதுக்கு டாலர் எதுவும் வைக்காமல் சிம்பிளாக இந்த மாதிரி பெரிய பேர்ல்ஸு நீங்கள் கொடுத்து ஸ்டோனு இல்லை எனிதிங், நான் இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டோனு லைக் எனி அதர் கலர் பேர்ல்ஸ் அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவிட்டி. இதில் டாலர் எதுவும் போடாமல் இப்படி இருக்கிறதே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நார்மல் பேர்ல்ஸை வந்து நான் இதில் 2 பக்கமும் இந்த 2 சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு வந்து நார்மல் பேர்ல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தேவையான நிறைய டூல்லாம் இருக்குது, ஆக்சசரிஸ்லாம். அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே இது பண்ணலாம். லைக் பேர்ல் மட்டும் உங்களுக்கு வேணும். அப்புறம் இந்த நெக்லஸ் பண்ணுறதுக்கான அந்த பேசிக் டூல், இயரிங் பண்ணுறதுக்கான பேசிக் டூல், அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்மளுக்கு இது தேவையில்லை. சிம்பிளாக நம்மளுக்கு இஷ்டப்படி நெக்லஸ் பண்ணிடலாம் இயரிங்ஸும் சேர்த்து. ஸோ கவுண்ட் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபஸ்ட்டு 10 பாருங்க. ஸோ சென்டரில் இது இருக்கும், லெஃப்ட் சைடு 10 இது பண்ணியிருக்கேன், ரைட் சைடு அதே மாதிரி 10 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேர்ல் கலர் எனி கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ஒயிட் சாண்டல் கலர் தான் வந்து பேர்ல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம எத்தனை பேர்ல் ஆட் பண்ணுறோங்கிறத கவுண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஸோ ஈவனாக கரெக்டாக வரும். சென்டரில் வந்து நீங்கள் இந்த பெரிய பேர்ல் இல்லாமல் நார்மல் இந்த சிம்பிள், இப்போ பாருங்கள்,
நார்மலாக இந்த பெரிய பேர்ல் இல்லாமல் பிக் சைஸ் பேர்ல் இல்லாமல் நார்மல் பேர்லே ஃபுல்லாக பண்ணலாம். பட் இப்படி பண்ணது டாலரே தேவையில்லை. இது கொஞ்சம் அட்ராக்டிவாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடும் வந்து 10 ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 10 ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயே வந்து டார்க் கலரு பீட் இருக்குது. ஸோ அதை நான் ஆட் பண்ணிவிட்டு ப்ளைனாக இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டார்க் கலர் பேர்லை 2 சைடும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் உங்களோட மாலை வித்து வந்து சைஸ் வந்து நீங்கள் உங்கள் கழுத்தில் வச்சு பார்த்து எவ்வளோ லென்த் வேணுமோ, கழுத்தை ஒட்டி வேணும்னா கழுத்தை ஒட்டி, இல்லைனா பெருசாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர்ல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ செய்ய போகிறது வந்து கழுத்தை ஒட்டி தான், குட்டியாக தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து 20 அந்த சின்ன பேர்ல் வந்து 10 ஆட் பண்ணிவிட்டு நடுவில் எக்ஸ்ட்ரா பீட் ஒன்று போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதை போட்டுட்டு கழுத்தில் வச்சு பார்த்துக்கலாம். நீங்கள் கழுத்தில் வச்சு பார்த்துட்டு லென்த்து வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணும், லென்த்தாக வேணும்னா நிறைய பேர்ல் ஆட் பண்ணலாம். லென்த்தாக வேணாம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் ஷார்ட்டாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து 15 ஸ்மால் பேர்ல்ஸ் வந்து 15 பேர்ல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடும் ரைட் சைடும். லென்த்தாக வேணும்னா நீங்கள் உங்களோட நீருக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். ஸோ நான் 2 சைடும் இப்போ நான் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். ஸோ 2 சைடுமே நான் சின்ன ஸ்மால் சைஸ் பேர்ல் வந்து டோட்டல் 18 கோத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ சிம்பிளாக ஒரு நெக்லஸ், நார்மல் பேர்ல் நெக்லஸ் வித் எக்ஸ்ட்ரா பீட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு கிரிம்ப்னு ஒன்று காட்டினேன் இல்லைங்களா? ஸோ அந்த கிரிம்ப் தான் வந்து இதை நம்ம முடிச்சு போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் இந்த கிரிம்ப் தான் வந்து அதை அப்படியே வந்து டைட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ இந்த கிரிம்ப் இருக்குது பாருங்கள். இந்த கிரிம்ப்பு வந்து இந்த ஹோலில் விட்டுட்டு, இந்த ஹோலில் விட்டுருக்கேன். ஸோ விட்ட அந்த ஹோல்லையே திரும்பி இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்து அந்த கிரிம்ப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு இப்படி டைட் பண்ணணும் இழுத்து. டைட் பண்ணிவிட்டு கட்டர்ஸ் இருக்குல்ல, நோஸ் பிளேயர் ஆர் எனி கட்டர், அதில் இந்த இடத்துல வந்து இந்த கிரிம்ப் வந்து நார்மல் மெட்டல் தான். ஸோ அதனால் நீங்கள் இதை இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் ஆகிக்கும். இப்போ பாருங்கள், தெரியுதா? ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் கிரிம்பை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒன் சைடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைடும் நம்ம அதே தான் பண்ணணும். இந்த கிரிம்பை இந்த மெட்டல் ஒயருக்குள்ளே விட்டு பேர்ல் எட்ஜில் எண்டில் வர வச்சு திரும்பி இன்னொரு எட்ஜை அந்த ஹோலில் விட்டு இப்போ நம்ம வந்து கரெக்டாக டைட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவ்வளோதான், இதோட ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ லூஸ் வேணுமோ, ரொம்ப டைட்டாக இருந்தாலும் இதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் லூஸாக வச்சு டைட் பண்ணி அவ்வளோதான். பாருங்க. ஸோ இது மீதி இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். இதுலேயே வந்து
ஸோ மீதியை நான் இதில் கட் பண்ணிட்டேன் அப்படியே எக்ஸ்ட்ரா ஒயர். ஸோ பாருங்கள், அழகான பேர்ல் நெக்லஸ் ரெடி. இப்போ நம்ம ஹூக் போடணும். ஹூக்குக்கு வந்து இந்த ஜம்ப் ரிங் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ஜம்ப் ரிங்கை விட்டுட்டு நார்மல் இயரிங் ஹூக், ஸோ இதை நீங்கள் ஷாப்பில் வாங்கிக்கலாம். சிம்பிளாக ஒரு ஜம்ப் ரிங் அந்த இயரிங் ஹூக் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த கட் பிளேயர் வச்சு. ஸோ இன்னொரு ரெண்டில் இன்னொரு ஜம்ப் ரிங், இந்த இயரிங் ஹூக் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ஸோ அழகான பேர்ல் நெக்லஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பேர்ல் நெக்லஸ்க்கு இயரிங் பண்ண போகிறேன். இயரிங்க்கு ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள். நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த ஐபென், இதுக்கு பேர் ஐபென். நம்ம குண்டூசி இருக்கும் இல்லைங்களா, அந்த குண்டூசி மாதிரியே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், இதுக்கு பேர் ஐபென். ஸோ இதில் வந்து நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அந்த பெரிய பேர்ல் இருக்குல்ல, பிக் பேர்லை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு சின்ன பேர்ல் ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு இயரிங். ஸோ அந்த இயரிங் என்ன பண்ணணும், ஸோ இது லென்த்தாக இருக்கிறத கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிவிட்டு எட்ஜை வந்து இப்படி வளைச்சிட்டு இயரிங் ஹூக் இருக்குல்ல, இந்த ஹூக்கை இதில் விட்டு இதில் டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள். ஒரு 2 பேர்ல், அவ்வளோதான். ஹெட் பென் இருந்தால் போதும், வேறு எந்த டெக்கரேஷனுமே பண்ண தேவையில்லை. இதுவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பிக் சைஸ் பேர்ல், ஒரு ஸ்மால் சைஸ் பேர்ல், அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா இதில் இன்னும் லென்த்தாக எனக்கு வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்னதாக பண்ணால் க்யூட்டாக இருக்குங்கிறதுக்காக பண்ணிவிட்டு எட்ஜில் இந்த மாதிரி வளைச்சிட்டு இதில் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணியும் இந்த இயரிங் ஹூக் போடலாம். பட் ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிங்கன்னா லென்த்தி ஆகிடும். ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிடுறதுக்காக லென்த்தியாக வேணும்னு விரும்புனீங்கன்னா ஜம்ப் ரிங் போட்டு இது பண்ணலாம். நான் வந்து இது வேணாங்கிறதுக்காக ஸோ இந்த பார்ட்டு தான் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். இதில் ஜம்ப் ரிங் போட்டால் ஈஸியாக இருக்கும், ஜம்ப் ரிங் போடாதனால கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பட் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். அது பாருங்கள், 2 அழகான இயர்ரிங்ஸ் with pearl necklace. ஷார்ட்டாக நான் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இது கழுத்தை ஒட்டி வரும். இதுக்கு சிம்பிளாக 2 இயர்ரிங்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான், நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா வாங்கலை. பேர்ல் அண்ட் இயரிங் ஆக்சசரிஸ், ஹூக்ஸ் ஆக்சசரிஸ் தான். ஸோ இனி நீ என்ன கலர் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி லைக் ஸ்டோன் எதுவும் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். பேசிக்காக எப்படி பண்ணுறது அப்படி சொன்னேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய்.